குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்க குரூப் வந்து பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்க குரூப் வந்து எலக்ட்ரான் இங்கே ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். சம் குரூப் இஸ் அட்டாச்டு ஹியர். அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இல்லை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இஸ் தட் இஸ் எலக்ட்ரான் withdrawing or electron donating group. ஸோ இதுவே அலிஃபாட்டிக் காம்பவுண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இது வந்து பர்டிகுலராக பார்க்கலாம். See here electron donating groups. Electron donating groupsனால் என்ன? It will be ortho para directors. ஆர் நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். அதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னா என்னது? இது வந்து மெட்டா டைரக்டர். அது என்ன சொல்லுவோம்? ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப். கிளியர்? இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? See here I am writing benzene ring. பென்சீன் ரிங்கில் ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்கு. சம் ஏபி குரூப். பாருங்க, இது ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஏபின்றது என்னது? ஓஹெச்ஆ இருக்கலாம், NO2 இருக்கலாம். என் வந்து ஏனா, O2 வந்து பி. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்கும் போது இஃப் நீ பி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் பி இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா இந்த ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ வந்து வினோ கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இப்படி இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போது கார்பனும் நைட்ரோஜனும் கொடுத்துருந்தாங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இந்த பக்கம் போகிறப்போ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுன்னு பீரியட் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீசஸ். இப்போ கார்பனும் நைட்ரோஜனும் கொடுத்துருந்தா எதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ? நைட்ரோஜனுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. அப்போது இந்த ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணும்போது பி இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்ததுன்னா தட் வில் பி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இதில் வந்து கிளியராக இருக்கணும். இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து எலக்ட்ரானை இந்த பக்கம் அதை நோக்கி இழுத்துக்கும். இட் வில் புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். அதுவே வந்து இப்போ இங்கே இருக்கிற பி இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்டு டு வாட்? ஏனா இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எப்படி இருக்கும்? மெட்டா டைரக்டர். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எப்படி இருக்கும்? ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். இதை வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் டேக் ஃபீனால். நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபீனால் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபீனால். இப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்? ஃபீனால் வந்து this is O and this is H. ஸோ நம்ம ஹிண்ட் பிரகாரம் என்னது? திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. யூஸ்வலாக நம்ம ஹெச்சை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏ அண்ட் பி இருக்கும்போது பி இஸ் என்னது? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னா திஸ் குரூப் வில் பி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ நம்ம ஹிண்ட் என்னது? பி இஸ் more electronegative. Now B is more electronegative means it is electron withdrawing group. அதுவே B is less electronegative na it is electron donating group. இப்போ இது வந்து என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். என்ன சொல்லுவோம் நம்ம அதை? இட் இஸ் ரிங் ஆக்டிவேட்டிங். ஆமாம் தானே? இட் இஸ் ரிங் ஆக்டிவேட்டிங். அப்போ இது வந்து என்னது? ஆர்த்தோ பேரா டைரக்டர். For example, if you are mixing with concentrated HNO3 and concentrated sulfuric acid, இது நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ரேட்டிங் மிக்சர் சொல்லுவோமா? இப்போது இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் எங்கே போகும்? ஃபீனாலில் இருக்குது. ஸோ வேர் இட் வில் பி கோஸ்? ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகும், பேரா பொசிஷனுக்கு போகும், இல்லைன்னா ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகும். இங்கே மெட்டா பொசிஷனுக்கு போகாது. கிளியர்? இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஈத்தர்ஸ்.
ethers என்னது OCH3. this is an ether. இதோட நேம் என்னது அனிசோல், ரைட். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் நான் பிரித்து எழுதினா என்ன கிடைக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே O இருக்குது, இங்கே வந்து C இருக்குது. தென் யூ ஹாவ் 3H. இப்போ ஓவையும் கார்பனையும் கம்பேர் பண்ணும்போது கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா. ஸோ இஃப் திஸ் B is less electronegative, B is less electronegative இது என்ன குரூப்? அகைன் இட் இஸ் அன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போது இது என்ன டைரக்டர்? ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ், கரெக்ட். இப்போ இது வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் Br2 இன் aqueous solution, Br2 in CaCOH or aqueous solutionல போடும்போது நமக்கு எங்கே கிடைக்கும்? உனக்கு சப்ஸ்டியூவன்ஸ் எங்கே நடக்கும்? இங்கே வந்து OCH3 இருக்குது. either it goes to ortho position or it goes to para position. மெட்டா பொசிஷனுக்கு போகாது. கிளியர். இப்போ தேர்ட் ஒன் எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட் குரூப் எடுத்துக்கலாம். ஆல்டிஹைட் என்னது? நமக்கு பென்சால்டிஹைட் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் பென்சால்டிஹைட் என்னது? C டபுள் பாண்ட் OH. திஸ் இஸ் பென்சால்டிஹைட், ரைட். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கார்பனும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா இது வந்து என்ன குரூப்? இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து என்ன டைரக்டர்ஸ்? மெட்டா டைரக்டர்ஸ். அப்போது இது கூட நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரேட்டிங் மிக்சரே போடுறோம், கான்சன்ட்ரேட்டட் HNO3 ஆர் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. நைட்ரேட்டிங் மிக்சரே போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ யூ ஹாவ் அ பென்சால்டிஹைட் CHO. இது வந்து மெட்டா டைரக்டர். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? NO2 இங்கே மெட்டா பொசிஷனில் தான் கிடைக்கும். கிளியர். நெக்ஸ்ட் லெட் அஸ் டேக் அனதர் எக்ஸாம்பிள். ஆல்டிஹைட் எடுத்துட்டோம், நம்ம கீட்டோன் எடுக்கலாம். கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்லேயே இதில் வந்துடும். ஆல்டிஹைட் கீட்டோன் நம்ம தனியாக பார்த்தா கூட ஓகே. ஸோ கீட்டோன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அசிட்டோஃபினோன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் C டபுள் பாண்ட் OCH3. கிளியர். இப்போது மேம் இதையும் கம்பேர் பண்ண இதுக்கும் வந்து சேம் தான் இருக்கும். ஏன் கார்பனும் ஹைட்ரஜனும் கம்பேர் பண்ணக்கூடாது? ஹைட்ரஜன் மோஸ்ட்டாக நம்ம கம்பேர் பண்ணவே மாட்டோம். எப்பயுமே 2 எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ் பக்கத்தில் இருக்கும்போது 2 எலமெண்ட்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஹியர் ஆக்சிஜன், இங்கேயும் என்னது? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். தட் இஸ் திஸ் மோர், B இஸ் மோர், ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அகைன். அப்போது இது வந்து என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் அதை நோக்கி போகும், ஆக்சிஜன் நோக்கி தான் எலக்ட்ரான் போகும். இங்கெல்லாம் என்னது? எலக்ட்ரான் வந்து பென்சீன் ரிங்கை நோக்கி வரும். இதே என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங்னா என்ன? எலக்ட்ரான் வந்து பென்சீன் ரிங்குக்கு வரும். இந்த இடத்துல என்னாகும்? பென்சீன் ரிங்கில் இருந்து எலக்ட்ரான் வெளியில் போகும். அப்போது இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா இட் வில் பி என்னது? மெட்டா டைரக்டர்ஸ். மெட்டா டைரக்டர்ஸ் என்னது? அகெயின் நம்ம இது கான்சன்ட்ரேட்டட் HNO3 நைட்ரேட்டிங் மிக்சர் போட்டோம். யூ வில் பி கெட்டிங் வாட்? மெட்டா பொசிஷனில் உனக்கு வந்து இது கிடைக்கும். யூ ஹாவ் COCH3, தென் மெட்டா பொசிஷனில் உனக்கு சப்ஸ்டியூவன்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு என்ன இருக்குது? பென்சோயிக் ஆசிடில் வந்து பென்சோயிக் ஆசிட் இஸ் C டபுள் பாண்ட் OH. அகெயின் கார்பனும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இல்லை, இப்போ நம்ம B மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அகெயின் B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். B இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ இங்கே அகெயின் B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங். இது வந்து எலக்ட்ரான் அதை நோக்கி இழுக்கும். திஸ் வில் பி ரிங் டீஆக்டிவேட்டிங். அப்போது என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் மெட்டா டைரக்டட். மெட்டா டைரக்டிங். இட் இஸ் ரிங் டீஆக்டிவேட்டிங். ரிங் டீஆக்டிவேட்டிங்னா என்ன அர்த்தம்? ரிங்கில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், இதில் திரும்பவும் நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட்டர் சேம் ரியாக்ஷன் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட் HNO3 H2SO4 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மெட்டா பொசிஷனில் தான் சப்ஸ்டிவன்ஸ் நடக்கும். ஸோ ஹியர் COOH இருக்குது, இங்கே வந்து என்ன ஆகும்? மெட்டா பொசிஷனில் தான் NO2 சப்ஸ்டிவன்ட் ஆகும். லாஸ்ட்டு நம்ம அமைன்ஸ் எடுத்துக்கலாம். அமைன்ஸ் நம்ம லாஸ்ட் லெசனில் இருக்கிறது. லெட் அஸ் டேக் அனிலின், பிரைமரி அமீன். நம்ம அனிலின் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் இஸ் அனிலின். NH2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த NH2 எப்படி எழுதலாம்? இங்கே வந்து ஒரே ஒன்று, வேறு எதுவுமே இல்லை, ஹெச் மட்டும்தான் இருக்குது, ரைட்? நைட்ரஜன் கூட வந்து ஹெச் மட்டும்தான் இருக்குது. அப்போது வந்து நம்ம திரும்பவும் கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும்? நைட்ரஜன் தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஹெச் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது பி வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். திஸ் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ இது எங்கே போகும்? திஸ் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். திஸ் இஸ் அப்போ என்னது? திஸ் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். அப்போது அகெயின் நம்ம வந்து BR2 போடலாம். BR2 போட்டால் நமக்கு எங்கெங்கே நமக்கு சப்ஸ்டிவன்ஸ் நடக்கும்? NH2 அனிலின் இருக்குது, உனக்கு என்ன கிடைக்கும்? ஆர்த்தோ பொசிஷனில், பேரா பொசிஷனில் உனக்கு சப்ஸ்டிவன்ட் நடக்கும். இப்போது NO2 எடுத்துக்கலாம். நைட்ரோபென்சீன் எடுத்துக்கலாம். ஸோ நைட்ரோபென்சீனில் இங்கே என்ன இருக்குது? NO2 இருக்குது. பாரு, இங்கேயும் N தான் அட்டாச் ஆகிருக்கு, இங்கேயும் N தான் அட்டாச் ஆகிருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Nக்கு கூட என்ன அட்டாச் ஆகிருக்கு? இங்கே N கூட இங்கே டபுள் பாண்ட் O, திஸ் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். N கூட ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போது ஆக்சிஜன் என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவா? இப்போது இது A, இது Bன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா இது என்ன குரூப்பு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இப்போ NH2க்கும் NO2க்கும் உனக்கு கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியணும். NH இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் லெஸ். அப்போ இது வந்து எலக்ட்ரானை இதை நோக்கி புல் பண்ணவே பண்ணாது. அப்போ இதில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிங்குக்கு போயிடும். தென் இட் இஸ் ரிங் ஆக்டிவேட்டிங். we call it as ring activating group. பட் இங்கே நமக்கு இங்கே ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் வந்து வில் பி மூவிங் அவே ஃப்ரம் த ரிங்கில் இருந்து அந்த அட்டாச்டு குரூப்புக்கு உனக்கு வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால we call it as என்னது? எலக்ட்ரான் withdrawing group. எலக்ட்ரான் withdrawing groupனா then what is that? It is electron withdrawing group will be ring deactivating. ரிங் டீஆக்டிவேட்டிங். அப்போது இது வந்து என்னது? மெட்டா டைரக்டிங். ஸோ அகெயின் நம்ம இதில் வந்து என்ன போடலாம்? BR2வே போட்டோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன பொசிஷனில் கிடைக்கும்? NO2 மெட்டா பொசிஷனில் BR கிடைக்கும். கிளியர்? ஸோ ரிங் ஆக்டிவேட்டிங் அண்ட் ரிங் டீஆக்டிவேட்டிங்க்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும், அண்ட் A and B உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹாலோ அரீன்ஸ் குளோரோபென்சீன் பார்க்கலாம். இது வந்து Cl. Cl இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான், பிகாஸ் ஆனால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் ஆக்டர்ஸ் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங். எலக்ட்ரான் டொனேட்டிங் இங்கே ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்டும் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? ரெசனன்ஸ் எஃபெக்டும் இருக்குது. அப்போது இதுவும் வந்து லெஸ் ரிங் ஆக்டிவேட்டிங். மோர் கிடையாது. இப்போ நம்ம NH2வும் Clயும் கம்பேர் பண்ணினோம்னா இது வந்து என்னது? திஸ் இஸ் மோர் ரிங் ஆக்டிவேட்டிங், பட் திஸ் இஸ் லெஸ் ரிங் ஆக்டிவேட்டிங் அண்ட் இட் இஸ் என்ன டைரக்டர்ஸ்? இட் வில் பி அகெயின் இட் இஸ் நம்ம NO2 போட்டோன்னு வச்சுக்கோங்க. HNO3 தட் இஸ் நைட்ரேட்டிங் மிக்சர். H2SO4 and NO2 போட்டோம்னா இட் இஸ் அகெயின் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். கிளியர்? இப்போ சிங்கிளாக இருக்கிறது மட்டும் இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி சொல்லுவோம். இப்போ உனக்கு ரெண்டு இருந்ததுன்னா நீ கம்பேர் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிங்கிளாக இருக்கிறது நமக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேசஸ். தென் மித்தைல் பார்த்தீங்க CH3. இப்போ CH3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்பன் என்ன கார்பன்? இது டபுள் பாண்டாக இருக்கிறதுனால இது என்ன கார்பன்? sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இது என்ன கார்பன்? sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்.
sp2 தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஏன்னா இதில் எஸ் கேரக்டர் அதிகம். எஸ் கேரக்டர்னா என்னது, ஒரு 3 இருக்குது டிவைட் பை 100. எக்ஸ் கேரக்டர் வந்து 33%, இதில் எஸ் கேரக்டர் வந்து 25%. அப்போது எலக்ட்ரானை வந்து இது டபுள் பாண்ட் புல் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் இஸ் மூவிங். நம்ம CH3 அதனால தான் என்னது மித்தைல் இஸ் கிவிங் எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் எலக்ட்ரான் ரிலீஸிங். அப்போது இதுவும் எலக்ட்ரான் ரிங்குக்கு கொடுக்கறதுனால இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்புறம் ரிங் ஆக்டிவேட்டிங், then it is ortho para directors. So if you are using the nitration mixture என்னது, நைட்ரேஷன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 HNO3 நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டொலுவின். CH3 வந்து டொலுவின் தெரியும். தென் NO2 this is what, trinitro toluene. இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, TNT which is used as an explosive. ஸோ ஜஸ்ட் நான் சம்மரைஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளியர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்காக ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் பென்சின் ரிங் கூட அட்டாச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். எப்படின்னா A and B எடுத்துட்டேனோம்னா, ஸோ இப்போ வந்து இது ஹைட்ரஜனாக இருந்தால் நம்ம நிறைய எலிமெண்ட்ஸாக இருந்தால் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ண தேவையில்லை. வெறும் OH மட்டும் இருக்குதுன்னா ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணலாம். இப்போ அதுவே COOH இருக்கும்போது நம்ம ஹைட்ரஜனை தான் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ B இருக்கும்போது B இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா புல் வந்து இந்த பக்கம் இருக்கும். இட் வில் பி எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னாலே அது என்னது, மெட்டா டைரக்டர்னா அது ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப். இப்போது அதுவே இங்கே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இதில் இருக்க எலக்ட்ரானை வந்து இது புல் பண்ணாது, B வந்து புல் பண்ணாது. அப்போ இதில் இருக்க எலக்ட்ரான் வந்து ரிங்குக்கு கொடுக்குறோம், A வந்து ரிங்குக்கு கொடுக்கும். அப்போது we call it as electron donating group and it is ortho para director and we call it as ring activating. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஸோ இதை வச்சு நம்ம ப்ளஸ் ஐ இஃபெக்ட்டு மைனஸ் ஐ இஃபெக்ட்டு கம்பேரிசன் கொஷின் தான் இதில் முக்கியம். நமக்கு கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், நீட்டில், ஜேஇயில் கம்பேரிசன் கொஷின்ஸ் தான் இதில் முக்கியம். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. கம்பேரிசன் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் ஃபாலோ இட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். நம்ம கம்பேர் பண்ணி படித்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.